வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பீஃப் பிரியாணி டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ அளவுக்கு பீஃப் சேர்த்தா தான் பிரியாணி நல்லா டேஸ்டியாக வரும். இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க கறியை குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 5லேருந்து 6 விசில் வச்சுக்கோங்க. கறி 3/4 வெந்தால் போதும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் 2 பிரியாணி இலை, 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாசி பூ, ஒரு சின்ன துண்டு கல்பாசி எடுத்திருக்கேன். இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், கூடவே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வதங்கணும் நல்லா. எந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஃபஸ்ட்லேயே நான் சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் ஒரு 2.5 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி செய்யும்போது எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக அப்போது அரைச்சி செய்யுங்க. பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. புதினா நிறையா எடுத்துக்கோங்க. பிரியாணியோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பீஃபை மட்டும் சேர்த்துக்கலாம். பீஃபை சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் போல் தயிர் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ நான் இந்த பாத்திரத்தில் தான் அரிசி எடுத்தேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சரியாக இருக்கும். நான் கறி வேக வச்ச தண்ணியோட எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து அளந்து எடுத்துக்கிறேன். ஒன்று 2 இப்போ 2 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணிலாம் நல்லா வற்றி 3/4 அரிசி வெந்துருச்சு. இப்போ அடியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம் போட்டுடலாம். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தம் போட்டுக்கோங்க.
இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக பிரியாணி மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. நல்லா அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணி நல்லா குழையாமல் நல்லா பக்குவமாக வெந்து வந்துருச்சு. இதே மெத்தடில் நீங்கள் மட்டன், சிக்கன் எது வேணாலும் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.